பண்ணுவீங்க நீங்க? குழந்தைங்களை வந்து உதட்டுல இல்லைன்னா முகத்தை நம்ம கிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவோம். இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்மெச்சூரா இருக்கும், இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். ஸோ எந்த இன்ஃபெக்ஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து அக்வயர் ஆகிடும். அண்ட் செகண்ட் ரீசன் இஸ் பெரியவங்கள்ல அடல்ட்ஸ்ல வந்து வாயில மூக்குல சில பாக்டீரியா இருக்கும். அண்ட் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி கமென்சல். கமென்சல் என்னன்னா நமக்கு எந்த ஒரு டிசீஸும் காஸ் பண்ணாது. பட் அது குழந்தைங்கள்ல வந்து டிசீஸ் காசிங் பேத்தோஜெனிக்கா வந்து முடிஞ்சிடும். அண்ட் தேர்ட், நமக்கு ஒரு மைல்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், மைல்ட் சளி இருமலா இருக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே சீரியஸான இன்ஃபெக்ஷனாக முடியலாம். குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் நம்ம கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதுல கிஸ்ஸிங்ல ஸ்ப்ரெட் ஆகுற ஒரு இம்பார்ட்டன்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து RSV, ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டிஸ் வைரஸ். அதனால குழந்தைங்களுக்கு bronchiolitisங்கிற இன்ஃபெக்ஷன் வரும். சில பிள்ளைங்களுக்கு வந்து கோல்டு காஃப் அந்த மாதிரி போயிடலாம். சில குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். அதில் அவங்களுக்கு ஆக்சிஜன் டிபெண்ட் ஆகலாம், வென்டிலேட்டர் வரைக்கும் போகலாம், வெரி ரேர்லி ரொம்ப ஆபத்தாக கூட முடியலாம். அதனால நீங்கள் குழந்தைங்களை ஃபேஸில் கிஸ் பண்ணாதீங்க. பட் எனக்கு தெரியும் குழந்தைகள் பார்த்தாலே ரொம்ப க்யூட்டாக சப்பலாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப கொஞ்சம் தோணும். பட் நம்ம கிஸ் பண்ணோம்னு நினச்சோன்னா ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபீட்டில் கிஸ் பண்ணுங்க, பாதத்தில் கிஸ் பண்ணுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.